அக்கா சொல்லுங்கக்கா. என்னாச்சு ஜனனி? ஜனனி எல்லாம் ஓகேவா? ஆமாக்கா, இப்போ சாம்பிள் காட்டுறேன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சுக்கா சொல்லுங்க. ஜனனி, தர்ஷன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சாரிம்மா, அவளை சந்தோஷமாக வச்சுங்க நினச்சா அடுத்த செகண்ட்லேருந்து அவளுக்கு கஷ்டத்தை தந்துக்கிட்டே இருக்காம்மா. ஜீவானந்த சார் கால் பண்ணுமா, ஒரே ஒரு வாட்டி பேசிக்கிறோமா, என் மனசு ஆறுதலாக இருக்குமா. எனக்கு தர்ஷனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நான் ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணாலும் லைன் போகவே மாட்டேங்குது. சரிக்கா, இங்கே என்னன்னு பார்த்துட்டு நான் வந்ததும் பேசிக்கலாமா? அக்கா ஒரு நிமிஷம் கொடுங்க. ஜெனி, இன்னொரு விஷயம், இவங்க ஏதோ பூஜைலாம் பண்ண போறாங்களா, வீட்டுக்குள்ளேயே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வேணா பண்ணட்டும்க்கா, நம்ம பார்த்துக்கலாம். அக்கா இருங்க, கூப்பிடுறேன். சரி சரி. இந்தாங்க மேடம் சாம்பிள், டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், கரெக்டாக இருக்கு. நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே மேடம், 2 நாளில் ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்தாங்க மேடம் ஆர்டர் புக்கிங் காப்பி. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். இந்தாங்கோ, இதை போய் தண்ணியில் கரைச்சிருங்கோ. அப்பாவோட அஸ்தியை எடுத்துட்டு போய் காவிரி கரையில கரைங்கோ. அப்பாதான்? ஆமா பார்க்கவே, நான் தான் அவங்க அப்பாவுடைய சாம்பலை எடுத்து வைக்க சொன்னேன். நீ அந்த வீட்டுக்கு போன பிறகு ஒரு நிம்மதியான சூழல்ல உங்க அப்பாவுடைய காரியத்தை செய்வேன்னு நினைச்சேன். ஆனா அது அப்படி நடக்காம போயிடுச்சு. விடலாம். இப்போ உங்க அப்பாவுடைய ஆன்மா நல்லபடியா சாந்தியிட நினைச்சு காவிரியில் இதை கரைச்சிரு. ஒரு வகையில இதுவும் நிம்மதியா தான் சார் இருக்கு. இந்தாங்கம்மா, காவிரியில கரைக்கிற கொடுப்பனை எல்லாருக்கும் கிடைக்காது, உங்க அப்பாவுக்கு கிடைச்சிருக்கு. அழாதீங்கோ. பூஜை பண்றப்ப பாத்தீங்களா, அப்பா போட்டோல இருந்து பூ விழுந்தது. அவர் எல்லாத்தையும் சந்தோஷமா ஏத்துன்னு இருக்கார். நீங்க கவலைப்படாம போய் காவிரி தண்ணியில கரைச்சிட்டு 3 வாட்டி முங்கிட்டு வாங்க. எத்தனையோ தடவை என்னை இந்த மாதிரி காவேரி கரை படிக்கட்டில் உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. இங்க உட்கார்ந்துதான் சாதகம் பண்ணுவாரு. இப்போ உன் அப்பாவை நல்லபடியா வழி அனுப்பி வச்சுட்டு வா. இனிமே வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு ஒரு கடைசி சான்ஸ் கொடுங்கப்பா, நான் பேசுறேன். நம்ம போய் பேசிட்டு வந்துட்டா இந்த பிரச்சனை தீந்துரும்ல பார்கவி.
காவிரியில் மூழ்கி எந்திரிச்சிரு. இன்னிலேருந்து நம்ம வாழ்க்கை புதுசா மாறிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நீ மேற்கொண்டு படிக்கணும்னா படி, வேலைக்கு போகணும்னா போ. உனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழும். வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இனி வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்க கிளம்புங்க பிரதர், தேவைன்னா நான் சொல்றேன். வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. நல்லா ரொம்ப நல்லா இருக்கேன். இதான் பார்கவி.